ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஃபயர் ஒர்க்ஸ் தான் ஒரே கொண்டாட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா 82வது நினைவு நாள் லெனின்கிராண்டை மீட்டெடுக்கக்கூடிய தினம் இன்று அப்படிங்கிறது போல ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. இந்த செலிப்ரேஷன் இதுக்காக மட்டும்தானா இல்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா ஜெயிச்சதுக்கான ஒரு செலிப்ரேஷனா இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா எல்லா டைமும் வருஷங்களும் வரும். ஆனா இந்த தடவை வந்து பண்ணா ரொம்ப அதிகமான செலிப்ரேஷனா இருக்கே அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுக்கான விடை உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஷேபா அவர்கள் ஷேமமா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான விஷயங்கள். நம்ம இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அது இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஃபார்முலாக்கு வந்திருக்கு. அது இந்த பதிவு முடியும்போது உங்களுக்கு அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது புரிய வரும்னு நம்புறேன். என்ன ஷேபா அவர்கள் சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? பீஸ் அக்ரீமெண்ட் மொத்தம் 2ஆ சைன் பண்ண போறோம். இத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட் ஒர்க் ஆச்சோ, அதே போல தான் இதுவும் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது போல. அ எப்படி பிரேக் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் தான். ஆனா, இப்ப திரும்பவும் அதே போல ஒரு ஃபார்முலா தான் இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அத ஷேபா அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, உக்ரைன் ஒரு அக்ரீமெண்ட் மொத்தம் 2 அக்ரீமெண்ட் இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்துல. ஒரு அக்ரீமெண்ட் உக்ரைன் அமெரிக்கா கூட போடுவாங்க. அடுத்த அக்ரீமெண்ட் அமெரிக்கா ரஷ்யா கூட போடுவாங்க. ஸோ உக்ரைன் ரஷ்யா கூட உக்ரைன் அமெரிக்கா கூட போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் ஃபார்முலா. பீஸ் ஃபார்முலா. அது அமெரிக்காவும் உக்ரைனும் பேசி ஒப்பந்தங்கள் கொண்டு வரக்கூடிய ஃபார்முலா. ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தங்கள் போடுறாங்க இல்லையா? அது 28 பாயிண்ட் ஃபார்முலா. இது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா வேற மாரி ஒரு டெர்ம்ஸ்ல ரஷ்யாட்ட ஒத்துக்கிட்டு, உக்ரைன் வேற மாரி டெர்ம்ஸ்ல அமெரிக்காட்ட ஒத்துக்கிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா மொத்தம் 2 பீஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல விஷயங்கள் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதுல ஈரோப்பியன் யூனியன் கையெழுத்து போட மாட்டாங்க. அவங்க இதுல பார்ட்டிசிபேட்டே இல்ல அப்படிங்கிறது போல ஷேபா அவர்கள் தரப்புலருந்து வந்திருக்கு. இது அபிஷியலான ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகோசியேஷன்ல ப்ராக்ரஸ் இருக்கு. ஸ்பெசிபிக் டீடைல்ஸ்லாம் வந்து பண்ணா ட்ரைலேட்டரல் மீட்டிங் அபுதாபியில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அடுத்தடுத்த கட்ட விஷயங்கள் நடக்கும். பிப்ரவரி 1 திரும்பி பேசிக்கலாம். இன்று தொட்டு 8ஆம் நாள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ பிப்ரவரி மாசம் தொடக்கத்திலே இன்னொரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அந்த மீட்டிங்ல அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து பண்ணா பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப வேகமா இந்த பிரச்சனைகள் முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல நெகோசியேஷன். இதுக்கப்புறம் மிலிட்டரி பிளாக் இருக்கும் இல்லையா? ரஷ்யாவோட மிலிட்டரி பிளாக், அமெரிக்காவோட மிலிட்டரி பிளாக், உக்ரைனோட மிலிட்டரி பிளாக்லாம் வந்து பண்ணா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்குவாங்க அப்படிங்கிறது போல செய்திகள். இதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் பர்சனலா புட்டின் அவர்களை மீட் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாரு. டெரிட்டோரியல் இஷ்யூவை பத்தி பேசுறதுக்காகவும் ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட பத்தி பேசுறதுக்காகவும் தயாராயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது டெரிட்டோரியல் இஷ்யூ தான் அப்படிங்கிறத ஷேபா அவர்கள் சேமமா சொல்லிக்கிறார். ஆக்சுவலா அலாஸ்கால ரஷ்யா என்ன கேட்டிருப்பாங்க? நான் உட்காந்துருக்கான்ல, அவனை முதல்ல குடுமையை பிடிச்சிட்டு வந்து என்ன குடு. நிறைய குற்றங்கள் செஞ்சிருக்கான் அந்த பையன். கொண்டு வந்து குடு. எங்க நாட்டு சட்ட திட்டப்படி கொஞ்சம் தண்டனைகள் கொடுக்க வேண்டியது இருக்கு. குடுமையை பிடிச்சி நீயே கொண்டு வந்து கொடுத்துருப்பா. நீ தானே உட்கார வச்ச, கொண்டு வந்து கொடுத்து அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா அலாஸ்கால கேட்டிருப்பாங்க ரஷ்யா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் இன் மாஸ்கோ அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொல்லும் போது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போறார். புட்டின் அவர்கள் நேரா பார்த்து மீட் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் போறார். ஆக்சுவலா என்ன அப்படின்னா சரணடைய போறாங்க. டிக்னிட்டி வேணும் அப்படிங்கிறதுனால அது அப்படி இல்ல அப்படிங்கிறதோட விஷயங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல வந்து இது ஷேபா அவர்கள் சொல்லிட்டார். இது நம்மளோட அசம்ஷன் சரணடைய போறாரா அப்படிங்கிறது. இப்போ மெயினான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசிக்கிறார். ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்ஸ் தெரியுதுங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில. அதான் அபுதாபியில பேசினாங்களே அதுல நிறைய விஷயங்கள் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இது போக அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த பதிவுக்கு வேணுங்கிற ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்கள் அங்கீகரிச்சுக்கிறார். ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் சொன்ன பல ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா அமெரிக்கா கூட போடக்கூடிய ஒப்பந்தம் அமைதி ஒப்பந்தத்துல 2027 ஜனவரி மாசம் யூரோப்பியன் யூனியன்ல உக்ரைனான எங்களை சேர்த்துக்கணும். அது அமைதி ஒப்பந்தத்துல இருக்கு, சேர்த்துக்குங்க. அதுக்கான இது என்னன்னு பாருங்க. உக்ரைனோட மெம்பர்ஷிப் யூரோப்பியன் யூனியனுங்கிறது எதுக்காக? உக்ரைனுக்கு மட்டும் பாதுகாப்புன்னு நினைச்சீங்களா? யூரோப்புக்கு சேர்ந்து பாதுகாப்பது. இரு தரப்புலயும் பயங்கரமா பாதுகாப்பா இருக்கும். உக்ரைனோட கான்ட்ரிபியூஷன் செக்யூரிட்டி. எங்களோட கான்ட்ரிபியூஷன் அதுல என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? செக்யூரிட்டி இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், எக்கனாமி இருக்கும். இது எல்லாத்தையும் இணைஞ்சு ஸ்ட்ரென்த் ஆகும் EU.
எங்களோட இணைஞ்சாதான் ஸ்ட்ரென்த் ஆவீங்க. வந்து இணைஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல. நாங்க 50,000 ரஷ்யர்கள ஒரு மாசத்துல கொல்றதுக்கு திட்டம் வச்சிருந்தோம். தெரியுமா? திட்டம் வச்சிருக்கோம். இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு டாஸ்க் தான். சேலஞ்சிங் ஆனா ரியலிஸ்டிக்கான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நாங்க ரீச் பண்ணுவோம் ஆப்டிமம் லெவல. ஒரு மாசத்துக்கு 50,000 ரஷ்ய வீரர்கள நாங்க போட்டு தள்ளுவோம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி பேசிட்டு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேர்ல போய் ரஷ்யால உட்காந்து பார்த்து பேச போறாருன்னா எப்படி? அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இது போல பேசினா அப்புறம் சும்மா இருப்பாங்க இல்லையா? ஹெவியான அட்டாக் ரஷ்யா அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெசிபிக் இன்சிடென்ட் அப்படிங்கிறது லிவோவ் பகுதி. ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். உக்ரைனோட எக்ஸ்ட்ரீம் மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய கடைகோடி மேற்குல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் லிவோவ். போலாண்டோட பார்டர் பகுதி. போலாந்து, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி இந்த பார்டர் பகுதியில இருக்கக்கூடிய உக்ரைனோட ஒரு மிக முக்கியமான ஒப்லாஸ்ட் லிவோவ். ஸோ இந்த லிவோவ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அதிகப்படியா பரவ ஆரம்பிச்சிருச்சு. மக்களே வீட்டுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்க. இந்த சுவாசிக்கக்கூடிய பிரச்சனைகள், மூச்சு திணறல் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு வீட்டு விட்டு வந்துடாதீங்க. ரொம்ப அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா காத்துல கலந்துகிட்டு இருக்கு. தீயணைக்கும் வீரர்கள் போராடிட்டு இருக்கிற ஆயுதங்கள்லாம் இருக்கிறனால, ஸோ ஏதோ ஒரு வெப்பன்ஸ் டிப்போ காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிகமா தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 2வது கேஸா இருந்தா கூட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ் இது போல எமர்ஜென்சி ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ் இதெல்லாம் அணைக்கும்போது இது போல ஃபோம் லிக்விட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலா கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. தீ அணையணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஆயில் டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது ஆயில் டிப்போ தானா? இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா எமர்ஜென்சி சர்வீஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எமர்ஜென்சிய வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மக்களே கொஞ்சம் வெளிய வராதீங்க அப்படிங்கிறது போல வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா அப்படியே EU பக்கத்துல அது பரவுச்சுன்னா, EUல போலாண்டு இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐய்யய்யோன்னு கதற ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரும் தெரப்பி செஷன் வைக்கணும். எல்லா யூரோப்பியன் யூனியன்லாம் திருப்பி ஒரு மீட்டிங்க கூப்பிட்டு எல்லாத்துக்கும் மிச்சர், டீ, காஃபிலாம் வாங்கி குடுத்து, "ஐய்யய்யோ! போலாண்டு இப்படி ஆயிப்போச்சா? ஒண்ணுமில்ல கவலைப்படாதீங்க. ரஷ்யா! அழிச்சிருவேன் ரஷ்யா!" அப்படிங்கிற ஒரு கண்டனம் குடுத்து எல்லாத்தையும் ஒரு தெரப்பி செஷன் வச்சு திருப்பி போலாண்டுலாம் அனுப்பிச்சுடுவாங்க. "ஒண்ணுமில்ல, பார்த்துக்கலாம், ரெடி ஆயிக்கலாம்." அப்படிங்க போல திருப்பி ஒரு தெரப்பி செஷன் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ, இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு போறாரு. அப்படி ரஷ்யாவுக்கு போறாருன்னா, ரஷ்யாவோட சட்டப்படி தண்டனைகள் நிறைவேற்றப்படுது அப்படிங்கும்போது, பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு வேணும். பேச்சுவார்த்தை பண்றதுக்கு. ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்காக தான் வெனிசுவேலால மதுரோ அவர்கள புடிச்சுட்டு போயிருக்காங்களா? ஏன்னா அவங்களும் அவர கிரிமினல் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. இது போலலாம் டீ கடை பெஞ்சுல பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அமெரிக்கா ஒத்துக்கிட்டபடி அலாஸ்கால ஜெலன்ஸ்கி அவர்கள் குடுமையோட புடிச்சு கொண்டு போய் ரஷ்யாட்ட விட்டுட்டு, ரஷ்யா அவங்க என்ன பண்ணுமோ, ஏது பண்ணுமோ பார்த்து பண்ணதுக்கு அப்புறமா, அமெரிக்கா ஒரு டீல் வைப்பாங்களா? "இங்க பாருப்பா, இங்க மதுரோ இருக்கிறார்ல, நான் குடுக்குறேன். நீ ஜெலன்ஸ்கிய குடுக்குறியா?" அப்படிங்கிற பண்ண பேசுவாரா? ஸோ இது போல ஒரு செக்யூரிட்டிக்காக தான். ஏன்னா எப்படியும் ஜெலன்ஸ்கி அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. ரஷ்யாட்ட ஒப்படைச்சுட்டா, அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் தரப்பு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சில நாட்கள் தான். ஒன்ஸ் பீஸ் டீல் அப்படிங்கிறது போல சைன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கு எல்லாத்தோட வேலையும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஸோ இதுக்கு தான் எல்லாரும் அமைதியா இருந்துக்கிறாங்க. பொறுத்து இருந்திருக்காங்க. இப்ப இந்த டைம்ல ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக் வைக்கணும். அந்த செக் வைக்கிறதுக்காக தான். ஏன்னா, அவங்க கார்ட டவுன் பண்ண போறாங்க அமெரிக்கா இந்த உக்ரைன்ல. ஸோ அமெரிக்கா உக்ரைன்ல கார்ட் டவுன் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு த்ரிட்டன் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்க ஆஸ் பர் ஒப்பந்தப்படி பகுதிகள் மாறி இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பங்கிக்குவாங்க. அலாஸ்கால என்ன பேசிக்கிறாங்களோ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட அதுக்கு ஏற்ப நடந்துப்பாங்க ரஷ்யா. ஸோ அந்த எல்லாம் கரெக்ட்டா இருக்கும்போது ஈரான் தப்பிக்குமா? இல்ல ஈரான்ல ஒரு செக் வச்சு ஒரு அழுத்தங்கள் குடுப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ பதட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு ப்ராக்ஸி யுத்தம். இல்ல அமெரிக்க வீரர்கள், யூரோப்பியன் யூனியன் வீரர்கள் பல நாடுகள் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பலரோட பணம் இருந்து எல்லாம் வீணா போய் விரயமாயி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு வரும்போது, வின்னிங் டெர்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா ஒருத்தங்க சைடு இல்லனாலுமே, இன்னும் ஒருத்தங்க கிளியரா வின் பண்ணல அப்படின்னாலுமே, ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தா அதுல ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சு பண்றாங்க அப்படின்னா, உக்ரைனோட மக்களே நாளைக்கு அண்டை நாடு. என்னைக்கா இருந்தாலும் நாங்க பழி வாங்குவோம் அப்படிங்கிறது போல இந்த வெறுப்புணர்வு வந்துருச்சுன்னா சிக்கலாயிரும். ஸோ அதனால அவங்க டீசென்ட்டா இத முடிக்கணும் அப்படிங்கிறது போல அவங்க நெனைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரத்த சொந்தம் இருக்கக்கூடிய, உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு இதுதானே ரஷ்யாவும், உக்ரைனும். ஒண்ணு விட்டா விஷயங்கள் தானே. ரொம்ப க்ளோஸான
ஒரு நாடுகள் தானே ரஷ்யாவும், உக்ரைனும். மத்த நாடுகளா இருந்தா இது வேற கதை. பட் ஆனா இப்ப இது போல சூழ்நிலை இருக்கறனால ரஷ்யா ரொம்ப கத்திய உள்ள ஆக்கியிருக்கு. அத படாம வெளிய எடுத்து அப்படியே தையல் போடணும் அப்படிங்கிற போல யோசிக்கிறாங்க. ஸோ அதனால இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. மேபி மேபி இதுல இருதரப்புலயும் தோக்கல அப்படிங்கிற ஒரு சினாரியோல, ஏன்னா ரஷ்யாவுக்கு தோக்கடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இல்ல. ஸோ அப்படிங்கிற சினாரியோல எப்படி மியூச்சுவலா இத செட்டில் பண்றது? ஒன்ஸ் சண்டைன்னு ஆயிப்போச்சு. இது எப்படி செட்டில் பண்றது அப்படிங்கும்போது, இருதரப்புலயும் பதட்டங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூப்பர் பவர்ஸ் அடிச்சுக்கும்போது நடக்கக்கூடிய விளைவுகள். செட்டில் ஆகும்போது என்ன மாதிரியான எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற விளைவுகள். ஸோ ஒன்ஸ் இது ஸ்மூத்தா முடியுது அப்படின்னா, எல்லா பக்கத்துலயும் வந்து பண்ணா அமைதிகள் திரும்பும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஒன்ஸ் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் ரஷ்யாவ அண்டெல்லாம் குடுக்க முடியாது. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடயும் வர்த்தகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரிக்ஸ் வளர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பிரிக்ஸ் மீட்டிங் போடும்போது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட வருவாரு. பல நாட்டோட தலைவர்கள் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் பண்ணிட்டாங்க. பிரிக்ஸ் கரன்சி உருவாயிருச்சு அப்படின்னா, அமெரிக்காக்கு சிக்கலாயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இதையவே டைமா வச்சு ஈரானையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்க நிக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா பிரிக்ஸுக்கு வர்த்தக பாதை வேணும். இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியாவோட ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. EU ட்ரேட் டீல். அது நம்ம பெருசா பேசலாம் இது அப்படி அப்படி இப்படின்ட்டு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா இந்த வெள்ளைக்காரனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் பண்றேன்னு தான் வரானுங்க ஒரு உதவி. வந்து அப்புறம் நம்ம தாலி அறுத்துட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் பேசுறதெல்லாம் இன்னைக்கு தான் பேசுவாங்க. அப்புறம் உள்ள அப்படி இருக்கு. அப்புறம் கார்பன் டாக்ஸு, அப்புறம் மாடு வச்சிருக்கீங்க இந்தியா அதிகமா. அதனால அதுக்கு தனி டாக்ஸு. அப்புறம் மாடு பாம்பு போடுது. அதுக்கு தனி டாக்ஸு. அது போல என்னென்ன செய்ய போறானுங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல பின்னாடி உள்குத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கணும். ஒருவேளை அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கு, நல்லா தான் இருக்கு அப்படிங்கும்போது, வர்த்தக பாதை எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ண போறோம்? அமெரிக்கா சொல்லக்கூடிய பாதைய யூஸ் பண்ண போறோமா? இல்ல ரஷ்யா சொல்லக்கூடிய பாதைய யூஸ் பண்ண போறோமா? அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அதுக்கு ஈரான் ரொம்ப முக்கியம். அங்க UAE ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா UAE வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த தீவுகள். ஸோ அதுக்கான டிஸ்பியூட்டட் ஏரியா. அந்த தீவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி திரும்பும்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் இது இருக்கு இல்லையா? ஸோ அதில திரும்பும்போது ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள போச்சுன்னா, ஈரான் வந்து புடிச்சுட்டு போயிர்றாங்க. ஸோ இது போல சிக்கல் ஆகுதுன்னா, நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் திருட்டு தானே! வர்த்தக பாதைங்கிறது ஸ்மூத்தா இருக்கணும். எப்ப பாரு அங்க அமெரிக்கா பேஸ் வச்சு கண்காணிப்பு வச்சுட்டே இருக்க முடியுமா? வர்த்தகம் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அப்பதான் இந்த போக்குவரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இல்லன்னா, யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதிகமா. 2வது அது சேஃபா இருக்கணும். ஸோ அதுக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா அமெரிக்காக்கு தேவை. இல்ல ரஷ்யாவோட பாதை வேணும்னா, ஈரான் ரஷ்யாவுக்கும் அதிகமா தேவை. ஈரானா இருக்கணும் அப்படிங்கிறது பிரிக்ஸோட தேவை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு ரீசன்னால தான் இது போல இங்க நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றது உறுதியாயிருச்சு. அதுக்கு முன்னாடி ஈரான அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்களா? இல்ல அமெரிக்கா தோப்பாங்களா? என்ன நடக்க போகுது? இந்த உலகத்தோட என்டையர் அந்த அமெரிக்காவோட பிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் தான். ஸோ அந்த வர்த்தகத்தோட பிடிய அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா, தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப ஈரானோட கையில தான் இருக்கு. அமெரிக்கா தோக்குறாங்களா, ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது என்ன செய்ய போறாங்கன்றத இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எப்ப எனக்கு இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.